வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். உலக வங்கி அனுராவிற்கு ஆதரவு. நாளை மழை பெய்யும் சாத்தியம். வெதுப்பக பொருட்களின் விலையை குறைக்க வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை. வர்த்தகரிடம் கையூட்டல் பெற்று கைதான அதிகாரிகளுக்கு விளக்கமறியல். லிட்ரோ நிறுவன தலைவர் பதவி விலகல். நாட்டின் பல பகுதிகளில் நாளைய தினம் மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இதன்படி வடக்கு, வடமத்திய, தெற்கு மற்றும் மத்திய மாகாணங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். அத்துடன் மேல் மற்றும் சப்ரகுவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இலங்கையின் நுகர்வு போதுமான எரிபொருள் கையிருப்பு உள்ளதாக மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சின் அதிகாரி ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்காவுக்கு அறிவித்துள்ளார். மக்களுக்கு தடையின்றி எரிபொருளை வழங்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் வினைத்திறனும் முன்னெடுப்பதன் அவசியத்தை வலியுறுத்திய ஜனாதிபதி அடுத்த வருடத்துக்கு தேவையான எரிபொருட்களை பெற்றுக்கொள்வதில் கவனம் செலுத்துமாறும் அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். இந்த செயற்பாட்டுக்கு ஜனாதிபதி என்ற வகையில் தனது முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க இதனை குறிப்பிட்டுள்ளார். ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் வெளிநாடுகளிலிருந்து பெறப்படும் கடனுதவிகளின் அடிப்படையில் செயற்படுத்தப்படும் திட்டங்களை துரிதப்படுத்துவதன் அவசியத்தையும் ஜனாதிபதி தெளிவுபடுத்தியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அத்துடன் வெளிநாட்டு உதவியின் கீழ் செயற்படுத்தப்படும் திட்டங்களுக்கு 3 மாதங்களுக்குள் ஒப்புதல் வழங்க ஒரு குழுவை நியமிக்க எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் வெளிநாட்டு உதவியின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படும் திட்டங்களை விரிவுபடுத்த முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனைத் தொடர்ந்து கிராமிய அபிவிருத்தி திட்டங்களை விரிவுபடுத்தி கிராமத்துக்குள் பணம் கிடைக்கும் வகையிலான முறைமையொன்றை ஏற்படுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார். இதனூடாக பொருளாதாரத்தை விரைவாக பலப்படுத்த முடியும் என்றும் சுட்டிக்காட்டினார். இந்த செயற்பாடுகளின் அதிகாரிகளுக்கு பெரும் பங்கு இருப்பதாகவும் அதற்கு அதிகாரிகளின் பணிப்புரை மிகவும் அத்தியாவசியமானது என்றும் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நேற்று நள்ளிரவு முதல் பழைய முறைப்படி விசா வழங்கு நடைமுறை செயற்படுத்தப்பட அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. ஜனாதிபதி ஊடகப் பிரிவு இதனை அறிவித்துள்ளது. விசா வழங்கு நடைமுறை தனியார் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டவினால் குளறுபடிகள் ஏற்பட்டிருந்தன. இதனை அடுத்து அந்த செயல்முறையை ரத்து செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனால் விசா வழங்கலில் தாமதம் ஏற்பட்ட நிலையில் தற்போது பழைய முறைமையின் அடிப்படையில் விசா வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற கால நிறைவடைவதற்கு முன்னர் ஜனாதிபதியினால் நாடாளுமன்றம் கலைக்கப்படுமாயினால் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 85 பேருக்கு ஓய்வூதிய கொடுப்பனவு இல்லாமல் போயுள்ளது. 1977 ஆண்டின் 1ஆம் இலக்க நாடாளுமன்ற உறுப்பினர் ஓய்வூதிய கொடுப்பனவு சட்டத்துக்கு அமைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஓய்வூதிய கொடுப்பனவை பெற வேண்டுமாயின் நாடாளுமன்ற உறுப்பினராக 5 வருடங்கள் செயற்பட்டிருக்க வேண்டும். அதே நேரம் 9வது நாடாளுமன்றம் உத்தியோகபூர்வமாக எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி காலாவதியாகும். எனினும் அதற்கு முன்னதாக நாடாளுமன்றம் ஜனாதிபதியினால் கலைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆளுந்தரப்பினர் உறுப்பினர்கள் உட்பட 85 முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் இல்லாமல் போயுள்ளது. அதே நேரம் 5 ஆண்டுகள் நிறைவடைந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு அவர் பெறும் வேதனம் 1/3 பங்கு ஓய்வூதியமாக வழங்கப்படும். இதன்படி 5 ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினராக செயற்பட்ட ஒருவருக்கு 21,000 ரூபாய் ஓய்வூதியமாக செலுத்தப்படும். அதே நேரம் 10 ஆண்டுகள் செயற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு 2/3 பங்கு ஓய்வூதியமாக செலுத்தப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. மன்னார் பிரதான வீதியில் புதிதாக திறக்கப்பட்டுள்ள மதுபான சாலையின் அனுமதி பத்திரத்தை ரத்து செய்யுமாறு அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவுடன் கோரிக்கை விடுவித்துள்ளார். ஜனாதிபதிக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் இந்த கோரிக்கையினை முன்வைத்துள்ளார். குறித்த மதுபான சாலைகள் பாடசாலைகள், ஆடை தொழிற்சாலைகள் மற்றும் மக்கள் குடியிருப்பு கரைகள் அமைந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது.
இந்த மதுபான சாலைகள் திறக்கப்பட்டுள்ளமையானது குறித்த பகுதி மக்களிடையே பாரியமான உளைச்சலை ஏற்படுத்தியதுடன் இந்த விடயம் தொடர்பில் கடந்த மாதம் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டதாகவும் அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சூறாவளி அபாயம் காரணமாக அமெரிக்காவில் பல மாநிலங்களுக்கு அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. புளோரிடா, ஜோர்ஜியா, வடக்கு கரோலினா, தெற்கு கரோலினா மற்றும் விர்ஜீனியா ஆகிய மாநிலங்களில் சூறாவளியினால் பாதிக்கப்படலாம் என அமெரிக்க தேசிய சூறாவளி மையம் தெரிவித்துள்ளது. ஹெலன் என பெயரிடப்பட்டுள்ள இந்த சூறாவளி மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் புளோரிடா மாகாணத்தில் முதலில் தாக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாளை மற்றும் நாளை மறுதினம் அந்த மாநிலங்களில் உள்ள சில பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 2024-2025 பெரும்போகத்தில் விவசாயிகளுக்கு வழங்கப்படும் உரமானியத்தை அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி முதல் அதிகரிக்குமாறு ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க திரைசேரிக்கு பணிப்புரை விடுவித்துள்ளார். இதற்கமே ஹெக்டோருக்கு ரூபாய் 15,000 25,000 வரையான உரமானியத்தை அதிகரிக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுவித்துள்ளார். பின்னடைவை சந்தித்துள்ள மீன்பிடி தொழிலை ஊக்குவித்து உற்பத்தி செலவை குறைப்பதற்காக எதிர்வரும் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் மீனவ சமுதாயத்திற்கு எரிபொருள் மானியத்தை வழங்குமாறு ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க திரைசேரிக்கு பணிப்புரை விடுவித்துள்ளார். அதன்படி ஆழ்கடல் மற்றும் நாளாந்த படகுகளுக்கு மாதாந்தம் அடிப்படையில் எரிபொருள் மானியம் வழங்கப்படும். இந்த மானியம் மீனவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வைப்பு செய்யப்படும். மீன்பிடி தொழிலை நிலைபெறாக மற்றும் சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வகையில் மேம்படுத்துதல் மற்றும் நிர்வகித்தல், அதன் மூலம் மீன் உற்பத்தியை அதிகரித்தல் மற்றும் நுகர்வோருக்கு நியாயமான விலையில் கிடைக்கச் செய்யவும், தொழிலில் ஈடுபடுவோரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் புதிய அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி கடும் பின்னடைவை சந்தித்து வரும் கடல் மீன்பிடி தொழிலை முன்னேற்றுவதற்கு நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவின் பீகாரில் ஜிதியா பண்டிகையின் போது புனித நீராடிய 37 குழந்தைகள் உட்பட 47 பேர் உயிரிழந்துள்ளார்கள். அத்துடன் 3 பேர் காணாமல் போயுள்ளதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த விடயத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு இந்திய மதிப்பில் 4 லட்சம் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக பீகார் மாநில அரசு அறிவித்துள்ளது. ஜதியா பண்டிகை என்பது பாரம்பரிய முறைப்படி கொண்டாடப்படுகிறது. தங்கள் குழந்தைகள் உடல்நலம் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்பதற்காக தாய்மார் விரதம் இருந்து கொண்டாடும் பண்டிகையாகும். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை பகுதியில் மணல் வர்த்தகர் ஒருவரிடமிருந்து 2,000 ரூபாய் கையூட்டல் பெற்ற குற்றச்சாட்டில் கைதான காவல்துறை விசேட செயலணியின் 2 அதிகாரிகளையும் எதிர்வரும் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. 2 அதிகாரிகளும் நீண்ட நாட்களாக கையூட்டல் பெற்று வருவதாக குறித்த மணல் வர்த்தகர் கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுடன் முறைப்பாடு அளித்துள்ளார். இதனையடுத்து கொக்கட்டிச்சோலை காவல்துறை பிரிவில் கடமையாற்றும் காவல்துறை விசேட செயலணியைச் சேர்ந்த 2 அதிகாரிகளும் நேற்றைய தினம் கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவிடம் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார்கள். கைதான 2 பேரும் நேற்றைய தினம் மட்டக்களப்பு நீதிவான் நீதிமன்றத்தில் பிரசன்னப்படுத்தப்பட்டதை அடுத்து அவர்களை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் அன்ரகுமார திசாநாயக்காவுக்கு உலக வங்கி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது. உலக வங்கியின் தெற்காசியா வலையகத்தின் தலைவர் மார்டின் ட்ரைலர், சர்வதேச நிதி கூட்டு தாமனத்தின் ஆசிய மற்றும் பசிபிக் வலய உபதலைவர் ரிகார்டோ புலிட் ஆகியோர் ஜனாதிபதிக்கு அனுப்பியுள்ள விசேட செய்தியில் இலங்கையின் பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கு தொடர்ந்தும் ஆதரவளிப்பதாக உறுதியளித்துள்ளார். தற்போது இலங்கையின் பொருளாதாரத்தை மீள கட்டமைப்பதற்கு தொடர்ச்சியான ஒத்துழைப்புகள் அவசியம் என்றும் அந்த செய்திகள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் மிகவும் பாதிக்கப்படும் நிலையில் இருப்போரின் தேவைகளை பூர்த்தி செய்வதைப் போலவே புதிய நிர்வாகத்துக்கும் புதிய ஜனாதிபதி அன்ரகுமார திசாநாயக்கவுக்கும் உலக வங்கி குழுமம் ஆதரவு வழங்க தயாராக உள்ளதாக அந்த செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முட்டையின் விலை குறைவடைந்துள்ள நிலையில் அதன் பயனை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்குமாறு வெதுப்பக உற்பத்தியாளர்களிடம் அகில இலங்கை வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுவித்துள்ளது. அந்த சங்கத்தின் தலைவர் என்.கே. ஜெயவர்தன எமது செய்தி சேவைக்கு கருத்துரைக்கும் போது இந்த கோரிக்கையை விடுவித்துள்ளார். சந்தையில் முட்டையின் விலை குறைவடைந்துள்ள நிலையில் அதன் பயனை நுகர்வோருக்கு வழங்குமாறு அகில இலங்கை வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கம், அகில இலங்கை சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கம் உட்பட உணவக உரிமையாளர்கள் நுகர்வோர் விவகார அதிகார சபை நேற்றைய தினம் கோரிக்கை விடுவித்திருந்தது. இந்நிலையிலேயே வெதுப்பக உற்பத்தியாளர்களிடம் அகில இலங்கை வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கம் தமது கோரிக்கையை விடுவித்துள்ளது.
மூட்டையின் விலை தற்போது 30 ரூபாய்க்கு குறைவடைந்ததுடன் அது வரவேற்கத்தக்க விடயமாகும். வெதுப்பக உற்பத்திகளை பொறுத்தவரையில் முட்டை பாரிய அளவு செல்வாக்கு செலுத்துகிறது. முட்டையின் விலை குறைவடைந்துள்ள நிலையில் அதன் பயனை மக்களுக்கு பெற்றுக் கொடுக்குமாறு வெதுப்பக உற்பத்தியாளர்களிடம் அகில இலங்கை வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கம் கோரிக்கை விடுவித்துள்ளது. அந்த சங்கத்தின் தலைவர் NK ஜெயவர்தன எமது செய்திச் சேவைக்கு கருத்துரைக்கும் போது இந்த கோரிக்கையினை விடுவித்துள்ளார். சந்தையில் முட்டையின் விலை குறைவடைந்துள்ள நிலையில் அதன் பயனை நுகர்வோருக்கு வழங்குமாறு அகில இலங்கை வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கம், அகில இலங்கை சுற்றுலா சாலைகள் உரிமையாளர்கள் சங்கம் உட்பட உணவக உரிமையாளர்களிடம் நுகர்வோர் விவகார அதிகார சபை நேற்றைய தினம் கோரிக்கையை விடுவித்திருந்தது. இந்நிலையிலேயே வெதுப்பக உரிமையாளரிடம் அகில இலங்கை வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கம் தமது கோரிக்கையை விடுவித்துள்ளது. முட்டையின் விலை தற்போது 30 ரூபாய்க்கு குறைவடைந்துள்ளதுடன் அது வரவேற்கத்தக்க விடயமாகும். வெதுப்பக உற்பத்திகளை பொறுத்தவரையில் முட்டை பாரிய அளவு செல்வாக்கு செலுத்தி வருகிறது. முட்டையின் விலை குறைவடைந்துள்ள போதிலும் உற்பத்திகளில் குறிப்பிடத்தக்க விலை குறைப்பை மேற்கொள்வதற்கான சாத்தியப்பாடுகள் வெதுப்பக உரிமையாளர்களிடம் சங்கத்திடம் இல்லை எனவும், எனினும் மனிதாபமான ரீதியில் சிந்தித்து முட்டை சேகரிக்கப்படும் உணவுகளின் விலைகளை குறைத்து அதன் பயனை பொதுமக்களுக்கு வழங்குமாறும் வெதுப்பக பொருட்கள் உற்பத்தியாளர்களிடம் கோருவதாக அகில இலங்கை வெதுப்பக உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் NK ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். லிட்டோ நிறுவனத்தின் தலைவர் முதிர பீரிஸ் பதவி விலகியுள்ளார். பதவி விலகல் கடிதத்தை அவர் சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் டிசம்பர் 31 வரை லிட்டோ எரிவாயுக்கான தட்டுப்பாடு இருக்காது என்றும் முதிர பீரிஸ் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம். நன்றி.